ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ராகி களி பழைய காலத்து ஸ்டைலில் எப்படி கிளறன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். முழுசாக பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 போசி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி சூடாகட்டும்னு சொல்லி இதுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கழுவி நம்ம உலை கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ அது கூட சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் நம்ம பாதி தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். களி கிளறும்போது தண்ணி தேவைப்படும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்து கிளறிக்கலாம். பாருங்கள், நாங்கள் கடையில் வாங்கின மாவில் தான் நம்ம இன்றைக்கி களி கிளற போகிறோம். இது கரண்டி வச்செல்லாம் கிளறது கிடையாது. இது களி கிளற துடுப்புன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி கிளற போகிறோம். மாவு கரைச்சி ஒரு சில பேர் சேர்ப்பாங்க. நம்ம வரமாவே சேர்த்துக்கலாம். இது அப்படியே கைவிடாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து அப்படியே அந்த குச்சியை வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ மாவு எல்லா மாவும் சேர்த்தாச்சு. நல்லா இதை கிளறி கொடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும். இப்போ பாருங்கள், அந்த கவக்கோல் இருக்குது பார்த்தீங்களா? இது அந்த பாத்திரம் நகராமல் இருக்கிறதுக்காக அந்த கவக்கோல் இந்த மாதிரி கட் பண்ணி பாத்திரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா இப்படி செவுத்தோரமாக வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து செவுத்தோரமாக வச்சு நம்ம காலில் அமுத்தி பிடிச்சி கிளறினோம்னா இன்னொருத்தரோட ஹெல்ப்பு தேவைப்படாது. பாருங்கள், இந்த போசி அடுப்பு அப்படியே செவுத்தோரமாக வச்சு அந்த கவக்கோலை கொடுத்து காலில் அந்த குச்சியை மிதிச்சுக்கிட்டு 2 துடுப்பு வச்சு இப்படி கிளறணும். நல்லா அது வெந்து அந்த கட்டி எல்லாம் உடஞ்சி நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம கிளறணும். இப்படியே கைவிடாமல் கிளறணும். விறகடுப்பாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நம்மக்கிட்ட விறகடுப்பு இல்லை, ஸ்டவ்லேயே நம்ம கிளறிட்டுருக்கோம். இப்படி தான் எங்கள் அம்மாயி பாட்டி எல்லாருமே இப்படி தான் கிளறுவாங்க. என்னால் கிளற முடியலன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் கிளறிட்டுருக்காரு. நம்ம போட்ட அரிசி நல்லா வெந்து வந்துடணும். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கிளறியாச்சு. களி பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. கரண்டிலேயே ஒட்டலை. சாப்பாடும் இதுலேயே போட்ட அரிசியெல்லாம் சாப்பாடாக வெந்து வந்துருச்சு. இது அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு கருவாட்டு குழம்பு, கீரை கடைசல், கறி குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்படி தண்ணி குழம்பு மாதிரி வச்சு களியோட சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடெல்லாம் தோற்று போயிடணுங்க. இந்த களிக்கும் கறி குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதை ஆற வச்சு தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் கரைச்சி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு. நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் ஏன் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.